வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் வந்து தமிழ் பூமியோட மீட்டப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த மீட்டப்பில் என்ன பேசியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி வந்து ஸ்கில் அப் பண்ணலாம், எப்படி வந்து இண்டஸ்ட்ரியெலாம் ஸ்கில்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம கரியர் சர்ச் பண்ணால் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பற்றி தான் பேசியிருக்கோம். அண்ட் இதில் நம்ம தமிழ் பூமி கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக கேளுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi everyone. So thanks for joining today's Tamil Movie Meetup. ஸோ அகைன் இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் எதுக்காக நம்ம இந்த மீட்டப் பண்ணுறோம் அண்ட் என்னெல்லாம் இதில் பார்க்க போகிறோன்றத ஃபஸ்ட்டு நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் வி வில் கெட் இன் டு த மீட்டப் அண்ட் நம்மளோட லைவ் ஷோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மீட்டிங் எதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி ஒரு கேட்சப்புக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னிக்கல் கேட்சப் தமிழில் நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். நம்ம இதுக்காக ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம இதோட லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ஸோ இதோட அஜெண்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸுக்கு வி வில் டிஸ்கஸ் ஒரு டாபிக். அதாவது ஐடியில் வந்து லேர்னிங் பற்றியோ இல்லைனா அப்போது ரீசெண்டாக வர்ற டெக்னாலஜிஸ் பற்றியோ என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குன்றதை பற்றி நம்ம கெஸ்ட் டாக் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு வி வில் கெஸ்ட் டாக் மாதிரி பண்ணுவோம். சப்போஸ் இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஜென்ரலாக நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களோட இன்புட்ஸையும் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் டாக்காக நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வீக்லி நம்ம வந்து சண்டே ஈவினிங், அதாவது 7:30க்கு இந்தியன் டயத்துக்கு நம்ம இதை பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது 2வது வீக் ஆக்சுவலி இந்த பிளானில். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டிருக்கோம், நம்ம யூடியூப்ல இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம இது வந்து டவுட் கிளியரிங் செஷனாக தான் கொண்டு வந்தோம். ஸோ அதனால செகண்ட் ஆஃப், அதாவது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைவ் டாக் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தென் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பேர் வந்து கரியர் கைடன்ஸ் நம்ம பிங் பண்ணுறாங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு பிங் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து வி வில் டிஸ்கஸ் ஹியர். ஸோ இதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க, அவங்களோட இன்புட்ஸும் ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீக்லி மீட்டிங் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து கேட்டிருந்தோம் நம்ம குரூப்பில். ஸோ என்ன பண்ணலாம், என்ன மாதிரி எதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். லைக் அதில் உள்ள ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் அப். அதாவது நம்ம ஐடியில் ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கோம், எந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கம்பெனி வந்து ஹவு டிஸ் தே சீக், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கில் அப் வந்து இப்போ தேவைப்படுது, மார்க்கெட்டில் எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன மாதிரி பேஸ் பண்ணீங்க, இந்த இது உங்களுக்கு இருக்குன்றது பேஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்காங்க, ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். ஸோ இது பற்றி நான் நம்மளோட இதில் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன் தமிழ் பூமியில், நீங்கள் அதையும் யூ கேன் ரெஃபர் இட். அது நான் இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம இதை ஒரு பிளாக் எழுதிட்டு எல்லாரும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்ற மாதிரி நான் எழுதினேன். ஸோ இதில் நான் பேசுகிற கண்டென்ட் இதில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுதான். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்கில்ல வந்துட்டு நம்ம மாற்றுறதா இல்லைன்னா முதல்ல எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதா, ஆடியோ கிளியராக இருக்கா? So just let's check that once. கேக்குது. Okay, super. Thanks Arun. Thanks everybody. So ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு என்னன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஃபீல் இப்போ வருது அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம புதுசாக படிச்சுட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. அப் ஸ்கில்லிங், மல்டி ஸ்கில்லிங், ஐடி அப்படின்னா எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம லைக் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசெஷன் இது வேறு வந்துருச்சு, ரிசெஷன் இருக்குது, லே ஆஃப் இருக்குது, நீ இதை படி அதை படி, மெஷின் லேர்னிங் படிங்க, டெவாப்ஸ் படிங்கன்ற மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருக்கணுமா, இல்லை இந்த ஐடியில் இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. ஆக்சுவலி எனக்கே இந்த டவுட் இருக்குது. அதனால தான் நான் அது என்னன்னு படிக்கிறதுக்கு போகும்போது தான் நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லாஸ்ட் 20 இயர்ஸ் இப்போ நம்ம பண்ணுற ஜாப்லாம் இருக்குல்ல, வாட் எவர் ஜாப் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதில் எந்த ஜாபுமே கிடையாது. ஸோ எல்லாமே ரீசெண்டாக கிரியேட் ஆன ஜாப்ஸ் தான். ஃபார் சிஸ்டம் இன்ஜினியரிங்கு, லைக் டேட்டா பேஸ், எவ்ரி திங் லாஸ்ட் 20 வருஷத்துல தான் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் எல்லாமே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 20 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன ஆக போகுதுன்னு நம்ம ஃபியூச்சரில் பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற 80% லைக் 85% ஆஃப் த ஜாப்ஸ் வந்து இன்னும் 10 வருஷத்துல இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க.
ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜாப்ஸ், இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷத்துல 80% ஆஃப் த ஜாப் வந்து இருக்காது. ஸோ இல்லைன்னா அப்புறம் என்ன, எதுவுமே வேலையே இருக்காதா? இல்லைன்னா எல்லாமே வந்து ஆட்டோ ஆட்டோமேஷனா போதா? இல்லைன்னா எல்லாமே மிஷின்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ண போதான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. ஜாப்ஸ் எல்லாமே கன்வர்ஜ் ஆக போகுது. இப்போ ஒரு ஜாப் வந்து வேற ஜாபா மாறப்போகுது. முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த நிறைய ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டர் இருந்துச்சு. இப்போ கம்ப்யூட்டர் இருந்தோடனே டைப்ரைட்டர் ஜாப்ஸ் வந்து அப்படியே போச்சு பார்த்தீங்களா? முன்னாடிலாம் நம்ம ஊர்ல வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து ரொம்பவே இருக்கும். எல்லாரும் டைப்ரைட் படிச்சா வேலை கிடைச்சணும், வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படியே கம்ப்யூட்டர் வந்தோடனே அப்படியே அது மாறி வேற ஜாபா வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதுல 80% ஜாப்ஸ்ல ஒரு 10% 10 வருஷத்துல எதுவுமே எல்லாமே மாறிடும். அண்ட் 97 மில்லியன் நியூ ஜாப்ஸ் வந்து 2025க்குள்ள கிரியேட் ஆக போகுது. லைக் இன்னும் 2 to 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 95 மில்லியன் ஜாப்ஸ் வந்து வேர்ல்டு ஓவர் கிரியேட் ஆகுது. ஸோ இதை யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் சொல்லல. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு இது வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த டேட்டாவை. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டை நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம எப்படி போகிறது, நமக்கு வந்து என்ன மாதிரி ஃபியூச்சர் வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக உள்ள ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரீசெண்ட் டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் எடுத்துக்கலாம், டெவாப்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், ஏஎம், எம்எல். ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது போக நிறையவும் இருக்குது. யூஐ யூஎக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிலேட்டடான டெக்னாலஜிஸும் வளர்ந்துட்டு இருக்கு. பட் இதை ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ் எடுத்துக்கலாம். டெவாப்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இது வந்து 2009 தான் இந்த டெவாப்ஸ்ன்ற வேர்டே ஸ்டார்ட் ஆச்சு. டெவாப்ஸ்ன்றது அப்போ தான் கொண்டு வராங்க, காயின் பண்ணுறாங்க. ஸோ டெவாப்ஸ் என்ன, டெவலப்மெண்ட்டையும் ஆப்ஸையும் நம்ம வந்து ஒன்றா கொண்டு வரணும். ஸோ டெப்ளாய்மெண்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸே இருக்குது, இல்லை ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குன்னா, நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் டெப்ளாய்மெண்ட் பண்ணுவேன், வாட்டர் ஃபால் மெத்தடில் தான் நான் வந்து இந்த டெப்ளாய்மெண்ட் கொண்டு போவேன்னா இட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு டெவாப்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ டெவாப்ஸ் ஸ்டார்ட் ஆனதே 2009 தான். அதுக்கப்புறம் அதோட அடாப்ஷன் எல்லாம் லைக் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணுறதுக்கு அகைன் இட் டுக் ஒரு 5 to 10 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ 2016 அந்த ரேஞ்சில் பெரிய கம்பெனிஸ்லாம் அடாப்ட் ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா, இப்போ லெட்ஸே ஒரு நம்மளோட லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் வரலாமே. இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டேட்டா இன்ஜினியரிங்கில். நான் இப்போ டெவாப்ஸாக சுவிட்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வர கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் தான். எனக்கு வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் டெவாப்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா என்னை ஃப்ரெஷராக தானே அதில் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கா? இது ஏன்னா இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி எனக்கு நம்ம குரூப்பில் கேட்குறது இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து சுவிட்ச் ஆகணும் தான் வேறு வழி இல்லை, எனக்கு சுவிட்ச் ஆகணும். பட் நான் அது படித்தா என்ன ஃப்ரெஷராக தானே கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, டெவாப்ஸ் டெக்னாலஜி கிரியேட் ஆகி 5 வருஷம் தான் ஆச்சு. ஸோ அவங்க வந்து தே வில் நாட் பி எக்ஸ்பெக்டிங் ஓகே 15 இயர்ஸ் டெவாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நம்ம ரெஸ்யூமில் போடவும் முடியாது, அந்த இதில் யாருக்குமே இருக்காது. கரெக்டாக? ஸோ அப்படின்னா 15 இயர்ஸ் நம்மளோட வேற எக்ஸ்பீரியன்ஸை வி கேன் கன்சிடர் திஸ். ஆன் டாப் ஆஃப் தட் நான் 5 வருஷத்துல இதில் ஒர்க் பண்ணேன்னா, ஸோ தட் இஸ் வேல்யூபிள். நீங்கள் யூ வில் பி கன்சிடர் அஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு நமக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால் தட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர். இந்த ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சுவிட்ச் ஆகும்போது மோஸ்ட்லி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபார் வெரி டவுட்ஸ் ஆர் எனி டிஸ்கஷன்ஸ் we can I'll just stop something. We have some more things to go through, but அதுக்குள்ள let's hear your thoughts. So anybody has any points so far? கரெக்ட் ஜி, நீங்க சொன்னது 100% கரெக்ட். எனக்கு 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து என்னோட ஃபீல்ட்லையும், ரிமைனிங் இருக்கிற 3 இயர்ஸ் வந்து நான் டெவாப்ஸ் அந்த மாதிரி சொல்லி ஜாப் சர்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஆனா அதுக்கு நம்ம வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். அது நம்மளா என்னைய பொறுத்த வரையும் நம்ம ஆன்லைன்ல எடுத்து படிக்கலாம். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கோர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். அப்பதான் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா ஆக முடியும். ஓகே ஓகே. கோர்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த நாலேஜ் கிடைக்கும். Okay, Vandi, super. It differs between the US market and India market here.
இல்லைங்களா? இப்போ யூஎஸில் when recruiter is someone who is from the same country, they understand இந்த கெரியர் சேஞ்ச் ஆப்ஷனுக்கு they will be adaptable. ஒரு டீச்சராக இருக்கிறவங்க நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆயிடுவாங்க, போலீஸாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இங்கே அதை அடாப்ட் பண்ணுறாங்க. பட் த இந்தியா மார்க்கெட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் பர்டிகுலர்லி when it comes to இந்தியன் recruiters, they strongly டிசைட் நீ உண்மையிலுமே அந்த பேக்ரவுண்டு இருக்கா உனக்கு, நீ ஆன்லைன்லேயே படித்து நீ என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணாலும் உனக்கு ரெஸ்யூம் பிக் பண்ணமே தவிர அந்த மென்டாலிட்டி வந்து நம்மளோட பெரிய ஆளாக இருந்துருவாங்களோ அப்படின்னு இன்டர்வியூ பேனல்லையே பேசுகிறவங்கள நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேங்க. ஓவரால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒருத்தர் மெயின் ஃப்ரேமில் இருப்பார் அவ்வளோ நாள், அவர் ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லைன் கஷ்டப்பட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் படிப்பார், நோட் ஜேஸ் படிப்பார், இல்லை எதையாவது ஒன்று படித்து வேறு டெக்குக்கு மூவ் ஆகலாம்னு நினைப்பார். சிம்பிளாக அவங்களோட பாஸ்ட் பேக்ரவுண்டு இதில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நெகோஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கனாலும் தட் எண்ட் ஆஃப் த டே இட் கம்ஸ் டு த பிக்சர் லைக் நோ ஐ கேனாட் அக்செப்ட் வாட் இஸ் பீன் டன் பிஃபோர். அவங்களுக்கான அந்த எஸ்எம்இயோ அந்த டொமைன் நாலேஜ் இருந்தாலுமே there is some hesitation always goes through the recruiters. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணதுங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம பார்த்தோம். ஸோ சர்டிஃபிகேட் இஸ் நாட் கோயிங் ஹெல்ப்பா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம இட் வில் ஹெல்ப் டு கேட்ச் யுவர் ரெஸ்யூம் டு பி இன் ஐ சைட்டில் உங்களோட உங்கள் பெயிட் பார்க்குறாங்களா இல்லையான்னு இருக்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் அது யூஸ் ஆகுது தவிர it depends upon the recruiter mindset. Not all the recruiters have the technical background. niche technologies மாரி எடுத்திங்கன்னா ஐபிஎம் நிறைய ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஐபிஎம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போட்டிங்கனாவே போதும், அது என்ன டெக்னாலஜின்னு கூட பார்க்குறது இல்லைங்க. நேட்டாக வந்து இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நம்ம அதுக்கு இல்லை, இது ஐபிஎம்லேயே நிறைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கூட they don't understand things இல்லைங்களா? ஸோ என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் கோர்ஸ் பண்ணீங்க, நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் when you talk, you are supposed to talk like an 8 years experience or 15 years experience down the line. Only then ஒரு ஃபேக் பண்ண வேண்டியதான் இருக்குங்க. honestly speaking, I don't know how you realize that ஒரு ஃபேக் இருக்க தான் செய்யுது. அங்கே ஒரு பொய்யாக தன்மையை கொண்டு வந்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். கரெக்ட். எஸ், இது நான் ஐ அக்ரி வித் யூஜி. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இது டிஃப்ரென்ஸ் என்னன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது நோட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் ஜாவா டெவலப்பர், அந்த மாதிரிலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் தேர் ஃபார் மோர் தென் 15 இயர்ஸாக இருக்குது ஜாவா எல்லாமே. ஸோ அந்த இதில் நம்ம போகும்போது அதோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அதில் ரிசோர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இப்போ ஜாவாவில் போட்டாங்கன்னா ஓகே, வேறு ரிசோர்ஸ் இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நியூவாக டெவலப் ஆகிட்டு வர்ற டெக்னாலஜிஸ், டெவலப்ஸு, அப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் ரீசன்ட் டூல்ஸு, அப்புறம் இப்போ எம்எல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக டேப் பண்ணலாம் உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா இதுக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கிடையாது. அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னோட சினாரியோவை உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நான் சுவிட்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் எஸ்கியூஎல்ல தான் இருந்தேன். ஸோ எஸ்கியூஎல்ல இருக்கும்போது தென் 2 ways இருந்துச்சு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைக் மைக்ரோசாஃப்ட்லேயே இந்த டேட்டா வேர் ஹவுசிங் அதெல்லாம் இருக்கும், SSRS, SSISலாம் இருக்கும். ஸோ அது படிச்சுட்டு அந்த லேன்லேயே போகலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் வே. அண்ட் இன்னொரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ் தான், அது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ அப்போது எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிக் டேட்டான்னு ஒன்று இருக்குது, ஹடூப்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு சொன்னார். நான் அதில் வந்தேன். ஸோ அப்போது சேம் சுச்சுவேஷன் தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். இந்தியா லைக் அப்போ வந்து சின்ன கம்பெனிஸ் நிறைய நான் போய் அட்டன் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாங்க. ஆனால் அப்போ இண்டஸ்ட்ரியிலே இல்லை, யாருமே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. பட் அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ண ஒரு இதை வச்சுட்டு கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்டாங்க. எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஒரு ஒன்ஸ் ஒரு பெரிய கம்பெனிஸ் பார்த்துங்க, சர்வீஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அக்சென்ச்சரு, டிசிஎஸ், சிடிஎஸ், அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க ரிலேட்டிவ்லி அங்கே கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா தே ஜஸ்ட் நீட் அ பீப்புள். லைக் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க, எனக்கு கவுண்ட் காட்டணும், அந்த மாதிரி வரும்போது அங்கே சுவிட்ச் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, லைக் ரிலேட்டிவ் டு பிக் டேட்டா. அப்போது இட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் பூமிங். பட் இப்போ ஸ்டில் நவ் த சிச்சுவேஷன் இஸ் சிமிலர். ரொம்ப மாறுறதுன்னு இல்லை, பட் சிமிலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். நம்ம எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் போகிறோன்றதும் நமக்கு அங்கே ஒரு இதுவாக இருக்கும். இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். ப்ரோ, இப்போ நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா
நான் வந்து மேனுஃபேக்சரிங்ல டேட்டா அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். லைக் எனக்கு வந்து பிசினஸ் சைட் ஆஃப் த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து பிக் டேட்டா சைட்ல போகணும். பிகாஸ் ஐ கிளியர்லி நோ எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அந்த டேட்டாவை எஃபிஷியன்டா யூஸ் பண்ண போறது நான் தான். இந்த டேட்டால இந்த மாதிரி எஃபிஷியன்சி இல்ல, சீக்கிரமா ப்ராசஸ் ஆக மாட்டேது. சீக்கிரமா ப்ராசஸ் ஆகலைன்னா எங்களுக்கு டக்குன்னு மெட்ரிக் வர மாட்டேது. ஈஸியா மெட்ரிக் வரலன்னா எங்களால டிசிஷன் எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்து நான் பிக் டேட்டா கத்துக்கிட்டு உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னா நான் என்னை எப்படி ப்ரோ மார்க்கெட் பண்ணணும்? நான் வந்து டெவலப்பர் ஆகணும். அதனால நான் வந்து பிக் டேட்டா படிச்சுட்டு இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அதனால நான் வேலை பார்க்கணும்னு சொல்லணுமா? இல்லைன்னா பிசினஸ் சைட்ல இருந்து நான் வந்தேன், இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்றதுனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இதை நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன், அதனால நான் பிசினஸ் சைட் ஆஃப் த பிக் டேட்டால கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, இல்ல த டெக்னாலஜி சைட் ஆஃப் த பிக் டேட்டாவை கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, இது கேஸ் பை கேஸ் நமக்கு மாறும். உங்களோட கேஸ்ல வந்து யூ ஹாவ் த பிஸ்னஸ் நாலேஜ். உங்களுக்கு வந்து அதை வச்சு நீங்க போறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் சொன்ன மாதிரி தான், இந்தியாவில் நமக்கு வந்து வி வில் நீட் டு கோ. ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி லீனேஜ் இருக்கு, நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் தான் தே கெட்ட ஒரு ஓகே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. வெதர் வி கிளியர் த இன்டர்வியூ இட் டசன்ட் மேட்டர். நான் ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது வேற விஷயம். பட் அப்படி போகும்போது நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணலாம்னா, ஒரு டெக்னோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் யூ கேன் பொசிஷன் யுவர் செல்ஃப். சேம் டொமைன்லேயே யூ கேன் கோ வித் லைக் ஒரு டெக் என்ன சொல்ற ப்ராஜெக்ட் லீட் அந்த மாதிரி நீங்கள் போகலாம், அந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். ஸோ டெக்னோ ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ஃபங்க்ஷனலும் தெரியும், பட் டெக்னாலஜி ஆல்சோ எனக்கு வந்து நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐ டிட் சம் பிஓசிஸ் ப்ரைவேட்டாக கூட பண்ணேன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓன் கம்பெனிலே ஐ காட் அ சான்ஸ், இல்லை நான் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து நான் இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் அப்படி காட்டி யூ கேன் பொசிஷன் யுவர் செல்ஃப். ஆனால் டெவலப்பராக போகணுமா இதுவாக போகணுமான்றது உங்களோட யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். புரியுது ப்ரோ, புரியுது. அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி லைக் டெக்னோ பிசினஸா நான் போனேன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் வந்து ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த மாதிரி தானே இருக்கும். டெஃபினெட்லி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோர் டெவலப்பராகவே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவு மச் யூ விட் பி இன் டெக்னிக்கல்ன்றது இட்ஸ் பேஸ் ஆஃப் கொஸ்டின் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் உட்காந்து டெய்லி கோட் தான் அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு 2 பேர் நல்லா பெட்டரான கோடராக இருப்பாங்க, அவங்க தே வில் பி ஒர்க்கிங் அந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. மற்றவங்க இந்த சப்போர்ட் பண்ணுறது, அதுலேருந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தான் போயிட்டு இருக்கும். ஜென்ரல் ஐடி ப்ராஜெக்டில் இப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபல் கம்பெனி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்தியாவிலே ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீஜனுக்காக தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ 2 வருஷம் ப்ராஜெக்ட்னா 2 வருஷம் உட்காந்து நம்ம கோடை தான் அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துட்டு இருக்கோன்னே கிடையாது. ஸோ டெவலப்பருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம இதுலேயும் தேவைப்படும். ஸோ அதனால வி கேன் பொசிஷன் அவர் செல்ஃப். நீங்கள் டெவலப்பர்னாலுமே 100% கோட் அடிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ்ல வி கேன் பொசிஷன் அவர் செல்ஃப். புரியுது புரியுது புரியுது. அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இது மார்க்கெட்டை பொறுத்து நம்ம வி கீப் எவால்வ். என்ன ரிக்வயர்மெண்ட், என்ன டிமாண்ட், எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள பொசிஷன் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி, எதுக்கு டிமாண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்க, நீங்க தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் டிமாண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா ஓகே அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுல இப்படி போகலான்ட்டு வி கீப் ட்ரைங். அந்த மாதிரி போறது தான். புரியுது. Okay, so let me continue the story. Like remaining points we will continue. I think just now Rajesh சொன்ன பாயிண்ட் தான். ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கும்போது என்னன்னா, இப்போ நியூ டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ தெர் இஸ் நாட் மச் ரிசோர்ஸ். நமக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ரிசோர்ஸ், அந்த மாதிரி காம்படென்சி ரிசோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு வந்து 10 பிக் டேட்டா வேணும், எனக்கு வந்து 10 டெவாப்ஸ் ரிசோர்ஸ் வேணுன்ற மாதிரி வரும்போது தே நோ, லைக் இன்டர்வியூவர்ஸே அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, பட் ஹி லுக்ஸ் ப்ராமிசிங். இந்த மாதிரிலாம் ஹி டிட். உங்களோட ஓனாக நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் ஓனாகவே இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி இவருக்கு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஹி கேன் மேனேஜ் இட். ஸோ தட் இஸ் வாட் அந்த டிசிஷன், அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் இட் வில் இம்பேக்ட். ஸோ அதனால் அப்போ யூ வில் பி ஏபிள் டு ஸ்விட்ச். இது ஒரு சினாரியோ இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த சினாரியோவில் நம்ம போகலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு, இப்போ நான் வந்து டெவலப்பர் டேட்டாபேஸ் அட்மினாக இருக்கேன், இல்லைனா ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இருக்கேன்னா, நான் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்னு காலத்துக்கும் சொல்லிட்டு காலம் தள்ளவே முடியாது. ஸோ அந்த காலம் வந்து இப்போ கம்ப்ளீட்லி சேஞ்சுடு. இப்போ நீங்கள் வந்துட்டு வி ஹாவ் டு நோ
ஒரு என்ன சொல்ற ஒரு எக்கோசிஸ்டம் ஆஃப் டூல்ஸ் டெக்னாலஜிஸ் நமக்கு தேவை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டெவலப்பராகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ மேபி a டெவலப்பர், எந்த டெவலப்பராக இருக்கலாம், ஜாவாவா .NET யாராக வேணா இருந்துட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு உங்களோட என்டையர் ப்ராஜெக்டை க்ளவுடில் டெப்ளாய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷுட் வி நமக்கு வந்து க்ளவுட் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் இன் தட் கேஸ். கரெக்டாக பேசிக்ஸ் ஆஃப் க்ளவுட் இல்லாமல் டெப்ளாய் பண்ண முடியாது. வெதர் உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு 10 பேர் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கிளைண்ட் கூட பேசிட்டு இருப்பாங்க. பட் 10 பேருக்குமே க்ளவுடை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பேசிக் நாலேஜ். ஏன்னா க்ளவுடில் இல்லைன்னா நீங்கள் எப்படி கிளைண்ட் கிட்ட பேச முடியும்? ஹவு டு யூ டெவலப்? இப்போ சிஏசிடி பைப்லைன் ஒருத்தன் பண்ணுறான்னா எப்படி பண்ணுறான்றது டெவலப்பருக்கு தெரியணும். ஸோ அந்த நாலேஜ் யூ மஸ்ட் ஹேவ். இப்போ வந்து அந்த மாதிரி தான் சிஸ்டம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நான் வந்து டெவாப்ஸ் படிச்சுட்டு டெவாப்ஸ் இன்ஜினியராக தான் போவேன், அதுக்கு தான் போவேன்றது இட் டசன்ட் மேக் சென்ஸ். அவங்க தான் படிக்கணுன்றதும் இப்போ கிடையாது. ஸோ எவ்ரிபடி ஷுட் நோ பேசிக் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது க்ளவுட் ஆஃப் டெக்னாலஜிஸ் நமக்கு தெரிஞ்சு ஆக வேண்டியிருக்கு. ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் நோ. இப்போ ஒரு ப்ராஜெக்டில் நானே ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னாச்சுன்னா எங்கள் ப்ராஜெக்டில் தி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் சிஐசிடி பைப்லைனு, இந்த ஜீரா போர்டு எல்லாமே பேரலாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் ஸ்டார்ட் ஆகி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நவ் ஐ லைக் அந்த அலாங் த வேல நானும் அதை படிச்சுட்டேன். அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது அப்படியே ஐ ஸ்டார்டட் பிக்கிங் அப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வி ஹாவ். இப்போ மல்டி ஸ்கில்லிங்னா நம்ம வந்து நான் அதை ஃபுல்லாக போய் படிப்பேன், அதில் போயிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அதில் வந்து ப்ரோ ஆயிடுவேன்றது தட் இஸ் நாட் அ கேஸ். அதை பற்றி பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் பண்ணுற அளவுக்கு வி நீட் டு நோ. ஃபியூச்சரில் ஓகே நான் போகணும்னு நினச்சாலும் யூ கேன் ஸ்விட்ச் தட் இந்த இல்லை கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் நவ் இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங். கம்பெனிஸும் அந்த மாதிரி தேர் எக்ஸ்பெக்டிங் மல்டி ஸ்கில்லிங். ஏன்னா கம்பெனிஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் இருக்கோம். இட் இஸ் மச் ஈஸியர் டு டெவலப் அஸ். கம்பெனியில் இருக்கிறவங்கள ஒரு மல்டி ஸ்கில்லோ இல்லை கிராஸ் ஸ்கில்லோ பண்ணி அவங்கள இங்கே கொண்டு வர்றது அவங்களுக்கு ஈஸி, ரேதர் தென் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன்றது இட் இஸ் த காஸ்ட் டு த கம்பெனி. ஸோ அதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து எம்ப்ளாயி ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் மச் மோர் என்ன சொல்கிறது நிறைய இது வந்து வருது. நிறைய கம்பெனிஸில் வந்து அந்த ப்ளூரல் சைட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, யுடிமி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய தே ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். நம்ம இந்தியாவிலே நிறைய அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங் ஜி. அண்ட் இன்னும் ஒரு மெயினான கொஸ்டின், ஸோ இதையும் நான் பேசணும்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேருக்கு நம்ம இப்போ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் குறைஞ்சிருச்சு. நிறைய இனிஷியலாக என்ன கொஸ்டின் வரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போது கரண்ட்லி நான் மெயின் ஃப்ரேமில் இருக்கேன், ஒரு 10 இயர்ஸாக நான் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நான் இப்போ வந்து டேட்டா இன்ஜினியரிங் வரணும்னு இருக்கேன், டெவாப்ஸ் வரணும்னு இருக்கேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு இது கண்டிப்பாக எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குமான்னு சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக அது படிச்சிடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக என்னென்னா, ஸோ நோபடி நோஸ் இந்த டெக்னாலஜி வந்து 10 வருஷமா இருக்குமா இருக்காதான்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று என்ன பண்ணலான்னா, வாட் வி கேன் கான்ஃபிடென்ட்லி சே, நீங்கள் இந்த டெக்னாலஜி வந்தீங்கன்னா இது க்ரோ ஆகும்போது நீங்களும் அது கூட க்ரோ ஆயிடலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு இதில் க்ரோ ஆகிறீங்க, ஸ்விட்ச் ஆகிறீங்க, யூ கேன் க்ரோ அலாங் வித் த டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஸ்டோரியை தான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக நான் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பிக் டேட்டா ஸ்விட்ச் ஆகும்போது அப்போ வந்து ஸ்பார்க்லாம் இல்லவே இல்லை. ஸ்பார்க் இல்லை, காஃப்கா இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, அந்த மேப் ப்ரொடியூஸ்னு ஒன்று தான் இருக்கும். மேப் ப்ரொடியூஸில் ஜாவா கோட் எழுதுனா அதில் ஒரு வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம் எழுதி காமிச்சா இன்டர்வியூ செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ காட் இன், அதில் அப்படியே மார்க்கெட்டே க்ரோ ஆச்சு. தென் காஃப்கா வந்துச்சு, ஹெச்பிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்பார்க் கொண்டு வந்தாங்க. ஸோ அலாங் த வே இதில் நான் அந்த ஸ்கில் அப்படியே பிக் பண்ணிட்டு வந்து இப்போ ஐம் டிஃப்ரெண்ட். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது இப்போ நான் ஒர்க்கே பண்ணுறது இல்லை, 0. ஸோ அந்த அலாங் த வேல நம்ம க்ரோ ஆயிடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் 10 வருஷம் அந்த மேப் ப்ரொடியூஸ் இருக்குமானா இருக்காது. பட் நீங்கள் ஸ்விட்ச் ஆனீங்க, ஒரு கிராஸ் ஸ்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ அலாங் த இண்டஸ்ட்ரின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யா, அகைன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் ஜி. Yeah, Rajesh, I think you have some points, right? Depend how fast we can learn. I think that's the very much key here, Ji. இங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லையா, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. That gives some hopes for people like me or the upcoming students or who wanted to enrich in their career skill.
someone has to be in the mentor page இல்லைங்களா? இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Cloudera வந்து டவுன்லோட் பண்ண முடியல, அது பெய்ட் வெர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது யூர் அப்லிஃப்டிங் இல்லைங்களா? வி ஹேவ் சம்திங் ஆல்ரெடி மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்றீங்களா? அது நடக்குது. இது எத்தனை பேருக்கு ஒரு மென்டர்ஷிப் வந்து அவங்க ஒர்க் ஜோனில் நடக்குதுங்கிறது தெரியாது. அகைன் நான் எங்கேயோ போகிறேன், பட் தட்ஸ் நாட் த வே ஷுட் கோ. நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, நீங்கள் டெக் ஸ்டாக் மாற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த டெக் ஸ்டாக் படிக்கும் போது அது எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று விஷயம் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும். நாளைக்கு காலையில் வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து நிற்கும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கமான்னு பார்க்கணும். அதே சமயம் நம்மளுக்கு ஒரு மென்டர்ஷிப் அங்கே இருந்து நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஓகே. ரெக்ரூட்டர்ஸ் ஆர் நாட் தே மே நோ, தே மே நாட் நோ. சரிங்களா? இப்போ திடீர்னு ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதில் உடனே எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றவாங்க. I don't know how many of them really know it. அதுதான் என்னோட பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. நாட் அது அந்த விஷயத்தில் நான் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பாராட்டுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தே கிவ் த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டைவர்சிஃபைடு டெக் ஸ்டாக் விச் இஸ் ரிலேட்டட் டு த சேம் ஒர்க் தே டூ எவ்ரிடே. நீங்கள் ஃபுல் டைம்லராக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் ஸ்டாக்னெட் மாட்டுற மாதிரி அங்கே தான் இருப்பாங்க. தே டோன்ட் கிவ் எனி மச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர். நீங்கள் அதில் தான் இருப்பீங்க ஏறலாம். நீஷ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கிறவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. there is no much to be learned outside because everyday work has to keep them along. ஒரு ஜப்பான்காரங்க மாதிரி ஒரு 17 hours நம்ம வந்து 8 hours ஒர்க்கும் யூஸ் பண்ணிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு படிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி மீ, தட்ஸ் மை ஒப்பீனியன் ஜி. சூப்பர் ஜி, கரெக்டு தான். ஐ ஆல்சோ அக்ரி. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ த லேர்னிங்க்கு வந்து இப்போ லைக் அப்ஸ்கில்லிங் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம். ஸோ லேர்னிங்க்கு வந்து இந்தியாவில் தெர் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட். ஸோ த மார்க்கெட் சைஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பைஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேர்னிங் வச்சு இட்ஸ் லைக் இந்த வெண்ட் ஆன் ஸ்பான்சரிங் த இந்தியன் கிரிக்கெட் டீம் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட மணி இருக்குது. ஜஸ்ட் ஒரு டீச் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருது. ஸோ திங்க் அபவுட் தட். ஏன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணுறாங்க. பட் திங்க் அபவுட் த மார்க்கெட் சைஸ். ஒரு என்டர்பிரினர்ஷிப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் வெரி பிக் மார்க்கெட். ஒரு ஷிஃப்டே நடக்குது. எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். நீங்கள் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்காக கொடுக்குறீங்க, ஓகே ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒழுங்காக இருக்குது, உங்ககிட்ட போகலான்னா படிக்கிறதுக்கு பீப்புள் ஆர் ரெடி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இது என்ன சொல்கிறது, நம்ம லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ் ஐடி எம்ப்ளாயி ஆங்கிளில் இல்லை. பட் ஸ்டில் இது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி ப்ராமிசிங் செக்டர். ரொம்ப பயங்கரமாக வளரும்போது வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஆன்லைன் ட்ரைனிங்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பூமி எடுத்துக்கோங்களேன். எங்கள்கிட்ட ஆஃபீஸே கிடையாது. தெர் இஸ் நோ ஆஃபீஸ், தெர் இஸ் நோ மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், எதுவுமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க இப்போ ஃபர்தர். பட் இது எப்படி இட்ஸ் ஜஸ்ட் ஆர்கானிக்காக யூடியூப்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நம்மகிட்ட அவ்வளோவா கிடையவே கிடையாது. ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், வெரி லோ. நீங்கள் மற்ற இதெல்லாம் யூடியூபோட கம்பேர் பண்ணிங்கன்னா வெரி லெஸ். பட் இதில் வர்ற டிராஃபிக் எத்தனை பேர் வந்து கரியருக்காக சர்ச் பண்ணி, எல்லாமே சர்ச் பண்ணி தான் வராங்க. வாண்டடாக நான் எங்கேயுமே போய் போஸ்ட் பண்ணுறது இல்லை, லைக் புஷ் பண்ணுறதே இல்லை. ஸோ கண்டென்ட் அத்தனை பேர் நம்ம தேடி தேடி படிக்கிறாங்க. இப்போ யூடியூப்லேயே வந்து நெக்ஸ்ட் வந்து கோர்சஸ் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு ஐ திங்க் வரப்போகுது. அந்த மாதிரி யூடியூப்லேயே கோர்சஸ் நீங்கள் அதிலே போய் படிச்சுக்கலான்ற மாதிரி வரும். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வென்ச்சர் அவுட். இது ஒரு நல்ல ஏரியா. யா. ஸோ எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு ஷேர்? ஹலோ. சொல்லுங்க கார்த்திக். வணக்கம் ஜி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமா ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஜி. ஓகே, என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன். நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரேப்பிடா, ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஈவன் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நமக்கு இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டைப் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல மேக்ஸிமம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஈவன் நான் வந்து நிறைய இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வர்றேன். பட் இந்த சான்ஸ் அது உங்க வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு ஜி, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு லைட்டா. ஓகே, இல்ல ப்ராப்ளம் என்னன்னா அவங்க அதுதான் வந்துட்டு முருகன் கட்டப்படலாம் தானே வந்துட்டு சைட் டாக். ஸோ யா, நவ் கோ ஹெட் ஜி.
ஓகே. நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்னதான் லேர்ன் பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஈவன் கம்பெனியில வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். அப்படி ஆகலைன்னா தான் அப்படி ஆகலை. பட் நம்ம வந்து வெறும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கனால எனர்ஜி யூஸ் ஆக்சுவலா. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. லேர்ன் பண்ணா யூஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டு. ஸோ இது வந்து லேர்ன் பண்ணால் யூஸ் பண்ணணும்ன்றது ஐ அக்ரி டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் நம்மளால எல்லாமே யூஸ் பண்ணுறது இமீடியட்டாக நடக்காது. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆனால் அதுக்காக நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமான்னு அதுவும் கஷ்டம் தான். ஸோ இதில் என்னென்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வருதுன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட்டு எல்லாருமே நம்ம சிசிஎன்ஏசி அதெல்லாம் படித்தா வேலை கிடச்சுன்ற மாதிரி நானும் போய் சிசிஎன்ஏ கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ரவுட்ரு அது இதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் அது யூஸே பண்ணல. லைக் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆச்சு நான் காலேஜ் முடிச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடு இது வந்ததுக்கப்புறம் க்ளவுடில் அந்த இது எனக்கு அந்த நாலேஜ் வந்து இங்கே ரொம்ப யூஸ் ஆகுது. எனக்கு ஜஸ்ட் அந்த கேட்வேனா ஓகே இதுதான் கேட்வே, இது இப்படி வரும், ஐபி அட்ரஸ்க்கு இப்படி தான் செட் ஆகுதுன்றது நவ் இட் வாஸ் அவைலபிள் டு மீ. ஏன்னா அதை நான் 10 வருஷமாக டச்சே பண்ணல. ஸோ இட் மே பி யூஸ்ஃபுல் இன் எனி ஃபியூச்சர் திங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டு, நம்ம வி நீட் டு ப்ராக்டிஸ் சம்திங் டு அந்த நாலேஜ் இருக்கணும். ப்ராக்டிஸும் பண்ணணும். பட் அப்படி இல்லைன்னா இட் மே பி யூஸ்ஃபுல். பட் அதுக்காக ரொம்ப 24 hour புதுசு டெக்னாலஜியெல்லாம் நான் படிச்சுட்டே இருப்பேன்ற மாதிரியும் படிச்சுட்டு இருந்தா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். Yeah. Any other thoughts, guys? Anybody? Then we can wrap this up. Yes. Burnout. Hi sir. சார் ஒரு क्वेश्चन. லைக் ஐடி ஃபீல்ட்ல பாக்கும்போது ஒரு 15 இயர்ஸ்க்கு வரைக்கும் லைக் நல்லா ஸ்டேபிளா நல்லா growth இருக்க மாதிரி இருக்கு. ஆஃப்டர் 15 இயர்ஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு சார். அதுல உங்களுடைய தாட்ஸ்? எனர்ஜி 15 ஆஃப்டர் 15 இயர்ஸ் சரி 15 plus எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா லைக் they are not less, they are less preferred when compared to 5 to 10 years. And the 5 to 10 years job market peak இருக்கு. பட் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தானே சார்? இல்லை ஜி, ஆக்சுவலி இதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா பெல் கர்வ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ 15 இயர்ஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரே என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோன்னா, ஓகே நமக்கு வந்துட்டு சேலரி அதிகமாகிடுச்சுன்றதுனால நிறைய பேர் தூக்குறாங்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு எல்லா இதுலையுமே ஹை பொசிஷனில் உங்களுக்கு கம்மியான ஆட்கள் தான் வைக்கிறாங்க. ஆனால் ஹை பொசிஷன் இல்லாமல் இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும்ன்றது இட் இஸ் கரெக்டு கிடையாது. ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா வி ஷுட் ரியலி ஸ்கில் அப். அந்த மாதிரி தான் இருக்குங்க. புது ஸ்கில்ஸை நம்ம பிக் பண்ணிக்கிறது ஒரு இதில். இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுமே ப்ராஜெக்ட் லீடு ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் இல்லைன்னா ஒழுங்காகவே போகாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் நானும் முன்னாடி இந்த மாதிரி தான் யோசித்தேன். எதுக்கு நானே பண்ணிட வேண்டியதானே, நான் தான் எல்லா வேலையும் பண்ணுறேன், ஒரு வேலையும் பண்ணாமல் தானே இருக்காரு. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஒர்க் பண்ணும் போதெல்லாம். பட் அந்த பொசிஷனில் இல்லைன்னா தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆனால் நிறைய கவுண்ட்ஸ் நமக்கு தேவைப்படாது as of right now. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் லீடாக 2 பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு போகணுன்னு இஃப் வி விஷ் டு லேர்ன் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் அப்ஸ்கில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெஞ்சர் அவுட் என்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரியும் நிறைய ஆப்ஷனை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தட்ஸ் அ ட்ரூத். நம்ம இந்தியாவில் ஆக்சுவலி, யூஎஸில் இட்ஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் தேர். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ வெல்கம். அடிஷனலா ஒரு பாயிண்ட், இந்தியாவில் வருஷம் அதிகமாக இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வருஷத்துக்கு மேல போக இந்த எக்ஸ்பெக்டேஷன் வில் பி பெரும்பாலும் மேனேஜ்மெண்டாகவும் இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்லாகவும் இருக்கணும். சப்போஸ் மேனேஜ்மெண்டா இருந்தால் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. பட் இது ஆன்சைட்ல போய்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஆன்சைட் வந்து நிறைய இருக்கு இந்தியா. ஆனா இந்தியா அப்படி இல்லை. ஒரு 15 வருஷம் அப்படி டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அவன் கேட்பான், ஏன் ஆகல.
இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஃபைன் ஜி. ராஜேஷ் ஜி, ஐ திங்க் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ பிலீவ் யூஎஸ்ல வி கேன் டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியுது, இந்தியாவில் மேனேஜ்மெண்ட்டும் தேர் ஹைலி எக்ஸ்பெக்டட், இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்ட்டு ஐ திங்க் அந்த மாதிரி தான் கேட்டுச்சு. கரெக்டா ஜி? ஆமா. ஓகே, வாய்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுனால இல்லை. ஓகே ஃபைன், தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக் ஜி. யா, ஸோ இன் மை பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைண்ட் செட் தான் ஜி. இந்தியா மார்க்கெட் டிஃப்ரெண்ட் ஆஸ் வி நோ தட். ஒரு 2 இயர்ஸ்லேயே வேர் எக்ஸ்பெக்டிங் த ஸ்கேல்ஸ் ஆஃப் ஹைராக்கி இல்லைங்களா? இல்லைன்னா ஒன்று ரிசோர்ஸ் போயிடுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவனுக்கான ஸ்பெண்ட் பண்ண ட்ரைனிங் டைம் இதெல்லாம் பார்த்து அவங்க முழுசாக கற்றுக்குறாங்களோ இல்லையோ, பை த டைம் தே கோ டு அதர் ஸ்விட்ச் டு த கம்பெனி. ஸோ அவனை ரீட்டைன் பண்ணுறதுக்காக தே இன்க்ரீஸ் த ஹைராக்கி. இமீடியட்டாக ஒரு சீனியர் பொசிஷன் கொடுக்குறதோ, ஒரு ஆஃப்ஷோர் லீட் பொசிஷன் கொடுக்குறதோ இது நடக்கும். இங்கே அப்படி இல்லை, யூஎஸில் அப்படி கிடையாது இல்லைங்களா? யூ ஹேவ் டு ஸ்டிக் வித் த பொசிஷன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் பேக் டு டிஃப்ரெண்ட் பொசிஷன், அட்லீஸ்ட் மினிமம் 18 months வைக்கிறாங்க. ஸோ தட் யூ know what is happening through the technology. At least you also gain the domain knowledge இல்லைங்களா? இதுதான் நான் ப்ராப்ளமாக பார்க்குறேன் when compared to ரெண்டு மார்க்கெட்டுக்கும். ஸோ இப்போ ஒருத்தரை 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுங்களே ஏன் அவங்க சேஸ் டவுன் டு வெரி லெஸ் பீப்புள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ரீசன். இந்த ஹைராக்கி, அவங்க நிறைய ஹைராக்கி அப்படியே லேடரப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கும், உண்மையிலுமே டெக்னிக்கலாக இருப்பார், அவருக்கு எப்பயுமே கோடிங் பண்ணுறது பிடிக்கும். இது எத்தனை பேர் இந்தியாவில் பண்ணுறோம் நம்ம? அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு நீ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிடணும் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிருந்தா அவனுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே பிடிக்காது. அவனை உட்காந்து பொதுவில் நிற்கும் ப்ரோக்ராம் பண்ண சொன்னீங்கன்னா 2000 லைன் கூட கோடு எழுதுவாப்புல இல்லைங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு என்ன பிடிக்குது, இல்லை அவங்களோட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் அப்படின்னா அதில் ஸ்கில் பண்ணி அந்த ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு ஒருத்தர் மேனேஜர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதில் அதே நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம இதே டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். 15 years மெயின் ஃப்ரேமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1 year 2 year தான் அவர் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுவார். அவர் எதில் எவாலுவேட் பண்ணுவீங்க when you try to go and chase down your dream of the job which you want to be as a data engineer அப்படிங்கும்போது will you evaluate 15 years? Will you consider him as 3 years when it comes to அவர் 15 yearsல ஒரு 10 லட்ச ரூபாய் மேக் பண்ணிட்டு இருக்காரு மெயின் ஃப்ரேம்லனா, டேட்டா இன்ஜினியரிங் சைடில் போகும்போது எனக்கு 10+2 நான் 12 years எக்ஸ்பீரியன்ஸ்டு, எனக்கு அதுக்கான சேலரி கொடுங்கன்னு கேட்கும்போது வேர் யூ எக்ஸாக்ட்லி லேண்ட் இஸ் அ கொஷின். நீங்கள் 12 years கன்சிடர் பண்ணுவீங்களா சேலரி கொடுக்கும்போது, இல்லை 2 years கன்சிடர் பண்ண போகிறீங்களா? ஆப்வியஸ்லி 12 years தான். ஸோ ஏன்னா 2 years அதுதான் ஆக்சுவலி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது இட்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போது ஸ்விட்ச் பண்ணுறோன்னா நான் 2 வருஷம் இல்லை படித்தேன்னா அகைன் நம்ம ப்ரெஷராக போகிறது இல்லை. ஏன்னா ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அலாங் த 10 yearsல நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்னெல்லாம் பிக்கப் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஹவு டு வி கனெக்ட் வித் பீப்புள்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நமக்கு பிக் பண்ணுற நிறைய ஸ்கில்ஸாக நான் பார்க்குறேன் ஜி. ஸோ அந்த இதெல்லாமே இட் மேக்ஸ் அ வைட்டல் ரோல். அதுக்கப்புறம் இந்த ஒரு டெக்னாலஜியை விட சுற்றி எப்படி நடக்குதுன்றதையும் நம்ம அந்த டெக்னாலஜி நம்ம பிக் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 yearsஸாக நான் ஏதோ ஒரு சம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாமே. அந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், யூஐடி என்விரான்மெண்ட் தனியாக இருக்கணும், எஸ்ஐடி தனியாக இருக்கணுன்ற இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நமக்கு பை டிஃபால்ட் வி நோ இட். இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பா ஜி. ஐ விஷ் ஆல் த ரெக்ரூட்டர்ஸ் டு தி சேம். ஸோ தட் இஸ் நான் ஃபேஸ் பண்ணதில் நான் பார்த்ததில் சொல்கிறேன். எஸ், எல்லாரும் அப்படி பண்ணுறாங்களான்றது அகைன் இண்டிவிஜுவல் தானே. இப்போ ஒரு கம்பெனியில் எப்படி இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜஸ்ட்டு இப்போ நானே ஒரு ரெக்ரூட்டராக லைக் இன்டர்வியூராக போகிறேன்னா போய் எடுத்துருப்பான்னு சொல்லிடுறாங்க, ஒரு மெயில் போட்டுடுறாங்க, நான் போய் பேச வேண்டியிருக்கு. எனக்கு என்ன தோணுதோ அதான் எடுக்கிறேன். ஸோ ஒரு 4 பேர் நான் பார்க்குறேன், 4 பேர் இன்டர்வியூ பண்ணுறேன். அவங்க என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா இதோட ஒருத்தன் பெட்டராக இருந்தால் சரி எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ப்ரெஷர் வருது, லைக் ஒரு 2 பேராவது வேணும், நமக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டெட்லைன் இருக்குது, நம்ம ரிசோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அது இதுன்னு நிறைய ப்ரெஷர் வரும்போது we tend to do that. So I hope most of the people are like that, but that's background. Okay, it's fine.
ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வி ஆல்ரெடி கிராஸ் அ டைம். ஸோ ஐ ஹோப் இந்த டிஸ்கஷன் யூஸ்ஃபுல். ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் நம்ம இந்த டிஸ்கஷன் நம்ம வெப்சைட்ல பிளாக் எழுதியிருக்கேன், நீங்கள் அதையும் கூட கேன் ஃபாலோ அப். அண்ட் நம்ம இதை யூடியூப்ல ஆல்ரெடி லைவ்ல இருக்கு அண்ட் பாட்காஸ்ட்லையும் இருக்கும், நீங்கள் அதையும் கேட்கலாம். ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் செக்மெண்ட் Q&A. அண்ட் யாருக்காவது இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் சைட் டவுட்ஸ், ஐ திங்க் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதில் ஆன்சர் இட். ஸோ உங்கள் டேட்டா இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வேறு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஐ திங்க் உங்களை இதில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸை வி கேன் ஸ்டார்ட் வித் தட் ஜி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐ வில் ஜஸ்ட் பிக் ஃப்ரம் த சாட். கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்க்கும் வெறும் டேட்டா இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் டேட்டா இன்ஜினியரிங் டன் ஆன் கிளவுட், அவ்வளோதான் ஜி. இப்போது முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இப்போ டேட்டா இன்ஜினியரிங்னா நம்ம ஆன் ப்ரிமிசஸில் டேட்டா இருக்கும், நீங்கள் அங்கேயே காஃப்கா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் த டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ் இது பெருசாக சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் லோக்கல் எல்லாமே இனிமேல் க்ளவுடில் இருக்கும். ஸோ அதை சர்வீஸாக நம்ம கால் பண்ணி அதே இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். AWSல டேட்டா S3ல வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டா சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம AWSக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த க்ளவுடில் டேட்டா இன்ஜினியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் நம்ம சொல்கிறோம் ஜி. தட்ஸ் இட். அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், மற்றபடி வேர்ட் இஸ் ஃபேன்சி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுடுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸும் தெரிஞ்சுன்னா தட்ஸ் இட், யூ ஆர் அ க்ளவுட் டேட்டா இன்ஜினியர்ஸ். ஒன் டவுட் ஆக்சுவலா சொல்லுங்க நரசிம்மா. இப்போ அஜூர் டேட்டா இன்ஜினியர்ஸ்னு சொல்றாங்க ஜி. அஜூர்ல வந்து டேட்டா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ADF அந்த மாதிரி டேட்டா ஃபேக்டரி, அதோட ஜஸ்ட் அந்த நோ கோடிங்ன்ற மாதிரி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் போட்டு இப்போ டேட்டா பிரிக்ஸ் அப்படியே ஒர்க் பண்றாங்க. இப்போ நம்ம கோர்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு 20+ வீடியோஸ் கிட்ட பார்த்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2 இயர்ஸா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்னோஃப்ளேக் அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் நிறைய பேருக்கு உங்க வீடியோ ஷேர் பண்ணி அவங்கலாம் இன்னொரு இடத்துல ட்ரெயின் ஆகி அவங்க வேலைக்கே ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ நான் ஆக்சுவலா இதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் 20+ வீடியோ பார்த்துட்டேன். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு நீங்க கொடுத்த VMல டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கம்பெனில வந்து இதே மாதிரி ஒரு கிளவுடராவோ இந்த ஹாட் அண்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த அஜூர் டேட்டா ஃபேக்டரி இந்த மாதிரி கிளவுட்ல யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ கிளவுட்ல நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ EC2 மிஷின்ஸ்ல நம்ம HDFS, காஃப்கா, ஸ்பார்க் இது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் கம்பேர் டு இந்த மாதிரி ADF இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அது ஒரு கோரே வேறையா இருக்கு. ஸோ அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்க. எஸ், இது ஆக்சுவலி என்னன்னா, இது இப்போ மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ப்ரைம் வந்துட்டு எவ்ரிபடி க்ளவுடுக்கு முன்னாடி வந்து ஆன் ப்ரைம் தான் இருந்துச்சு. க்ளவுட்லையும் பெருசாக சர்வீசஸ்லாம் இல்லை. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. க்ளவுடில் ஒரு காம்படிஷன் வந்து க்ளவுடில் எல்லா சர்வீசஸுமே கொண்டு வராங்க. ஸோ இப்போ EMR சர்வீசஸ் எல்லாமே கொண்டு வராங்கன்னா இப்போ தான் அவங்க தே ஆர் கீப் இம்ப்ரூவிங் டேட்டா காஸ்ட்டு, அவங்க எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் நிறைய கம்பெனிஸ் க்ளவுடில் இந்த மாதிரி பிக் டேட்டா இதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த VM அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி டாக்கரில் ரன் பண்ணிடுவாங்க, அதுலேருந்து அதை கனெக்ட் பண்ணி டேட்டாவை புல் பண்ணி நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங் ஜாபே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் லைக் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் தெரியல, பட் ஐ பிலீவ் ஒரு 50 to 60% வந்து க்ளவுடில் டேட்டா வச்சுட்டு அதிலே டேட்டா இன்ஜினியரிங்கை மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த நம்ம VMல டேரெக்டாக அந்த க்ளவுடராக வந்துட்டு ஸ்டில் அதுவும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க ஆன் ப்ரிமில் இருக்கிற இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ளவுடு கன்வர்ஜ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த க்ளவுடில் உள்ள அந்த சர்வீசஸ் அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது நிறைய இது இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த கன்வர்ஜன்ஸ் போயிட்டு இருக்கு, சேஞ்சஸ் 50-50 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆன் ப்ரிமில் இருக்கிறதும் 50, க்ளவுட்ல இருக்கிறதும் 50. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணி படிக்கும் போது எப்படி நம்ம இல்லை இது படிக்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது படிக்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தேவையில்லை ஜி. நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒரு க்ளவுடை வந்து நீங்கள் இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத யூ ஜஸ்ட் லேர்ன், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குது, ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் ஆர் நெவர் கோயிங் டு சேஞ்ச். இப்போ நீங்கள் காஃப்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர். காஃப்கா உங்களுக்கு ஆல்ரெடி VMல இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண போறீங்க. அப்படி இல்லைன்னா சர்வீஸாக கொடுத்துட்டாங்கன்னா காஃப்கா வில் நாட் சேஞ்ச். அதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே ரிமைன்ஸ் த சேம். பட் எப்படி அந்த எண்ட் பாயிண்ட் அக்சஸ் பண்ணுறீங்கன்றது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ க்ளவுடுக்கும் ஆன் ப்ரிமிசஸ்க்கும் டெவலப்பர் ஆங்கிளில் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் லேர்ன் திஸ். அழகாக அது ஈஸியாக க்ளவுட் மட்டும் தெரிஞ்சு அதை அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் வாட் ஈஸி. அதனால் நீங்கள் அதை நான் தனியாக படிக்கணும் இது தனியாக படிக்கணுன்ற மாதிரி ஆங்கிள் வச்சுக்காதீங்க. இந்த பெர்சன்டேஜ் எக்ஸாக்ட்லி எனக்கு 50% தான் தெரியல, பிகாஸ் என்னோட விசிபிலிட்டி இஸ் வெரி லோ இன் திஸ். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல.
பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெர் ஆர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் க்ளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 40-50 வச்சுக்கலாம். பட் இதோட கரெக்டான டேட்டா பாயிண்ட் எனக்கு தெரியல ஜி. ஓகே ஜி. இப்போ நம்ம ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து இப்போ PySpark, ஸ்கேலா. ஸோ ஸ்கேலா எப்படி அதை பத்தி மேபி காமன் கொஸ்டினா இருக்கலாம். மேபி எதுக்கு ஆக்சுவலா நமக்கு யூஸ் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் இது அகைன் ப்ராஜெக்ட் பேஸ் ஸ்பெசிஃபிக்கு. ஸோ இப்போ ஸ்காலா ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஒரு லாங் டேர்மில் போகுதுன்னா அவங்க தே ப்ரிஃபர் ஸ்காலா அண்ட் ஜாவாஜி. ஏன்னா அது வந்து இட் இஸ் கிவிங் மச் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இப்போ இதாக இருக்கிறதுனால அவங்க தே ஆர் கோயிங் வித் ஸ்காலா அண்ட் ஜாவா. ஒரு பெரிய கம்பெனிஸ் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னா இப்போ சின்னதாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், வி ஆர் ட்ரைங் அவுட் சம்திங். இப்போ வந்து வி வாண்ட் லைக் ஒரு ஸ்மால்ல இருந்து மீடியம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கீப் ஆன் சேஞ்ச் வந்துட்டே இருக்கு. டக்குன்னு எனக்கு வந்து டெவலப்மெண்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கு ஏன்னா நான் ஐ வில் கீப் ஆன் டூயிங் மோர் சேஞ்சஸ் இந்த கோட்லன்றவங்க பைத்தான் PySpark போகிறாங்க. பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், வெரி ஃபாஸ்ட் டு டெவலப்மெண்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து PySpark போகிறாங்க ஜி. தேங்க்யூ வெரி மச். Sure, thanks. I think Karthikeyan has some question. Yeah, Karthikeyan, please go ahead. இல்ல என்னோட கேள்வி அவரே கேட்டாரு, நான் தேவையான பதில் நீங்களும் கொடுத்துட்டீங்க. என்னோட கொஸ்டின் அதான் இருந்தது. என்னன்னா இன்னமும் ஆன் ப்ரொமிசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, கம்ப்ளீட்டா ஆன் ப்ரொமிசஸ் யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு தான் நான் கேட்க வந்தேன். ஆல்மோஸ்ட் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். யா ஐ திங்க் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அழகப்பன். ஸோ பைப்லைன் என்னன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ பைப்லைன் இஸ் நத்திங் பட் டேட்டாவை நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரீங்க, அவ்வளோ. அதுதான் டேட்டா பைப்லைன்னு சொல்கிறாங்க ஜி. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஜாபோ ஏதோ ஐடிஎல்ல என்ன சொல்கிறது அபின் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு டூல் எடுத்துட்டு டேட்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பைப்லைன், டேட்டா பைப்லைன். அது பெரிய ஃபேன்சி அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட். How many pipelines you worked? Okay, entry question. How many pipelines you worked-ன்றது இது இட்ஸ் a specific questions. ஸோ நீங்கள் சொல்லலாம் நான் நிறைய பைப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு யூ கேன் டெல் ஜி, ஒரு டிஃப்ரெண்ட் பைப்லைன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஒரு 5-6 பைப்லைன் கூட சொல்லலாமே. Any other question guys? ஆர்ஜி ஒரு டவுட். சொல்லுங்க. சேம் தான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் வச்சு சொல்றேன். என்கிட்ட ஒரு 200 DB சர்வர் இருக்கு. ஆனால் வேற நிறைய செப்பரேட் சர்வராக வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே கிளஸ்டரா யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை டேட்டா இன்ஜினியரிங்க்கு வேற இடத்துல இருக்க சர்வர்ஸை தான் நம்ம கிளஸ்டரிங் பண்ணுவோமா? ஒரே இடத்துல எனக்கு ஆன் ப்ரமிசஸ் என்னோட இதுல 200 DB மேலே இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஆவரேஜ் ப்ராஜெக்ட் வருது, என்னால் அதை பண்ண முடியும்னா அதிலே பண்ணுவாங்களா, இல்லை சேஃப்டிக்காக 2-3 சர்வர்ஸ் இது பண்ணி தான் பண்ணுவாங்களா? ஓகே. ஸோ ஒரே சர்வர்ல உங்களுக்கு 200 DB டேட்டா இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்டா? யா, ஒரே லொகேஷன்ல ஒரே ஆன் ப்ரமிசஸ்ல 2-3 சர்வர் மேபி வச்சிருக்கலாம் அந்த மாதிரி கேட்குறேன். ஓகே, ஒரே லொகேஷன்ல. எப்படின்னா இது இட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி அந்த டேட்டா கிரிட்டிகாலிட்டி அந்த டேட்டாவோட இதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ லைக் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்குன்னா அந்த அவங்களோட மெயின் இதுவே அந்த டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா தே வில் மேக் அ காப்பி, இன்னொரு இடத்துல ஒரு காப்பி வச்சுட்டு இங்கே தே வில் டூ த ப்ராசஸிங் அனலைஸ். பிகாஸ் காப்பி கண்டிப்பா எடுப்பாங்க, பிகாஸ் அந்த டேட்டா இஸ் மணி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சும்மா ஒரு அனாலிசிஸ் டேட்டா தான் வருது. நான் வந்து சோஷியல் மீடியாலேருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு POC பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேன்னா அதை காப்பி எடுக்க தேவையில்லை, காப்பி எடுக்க மாட்டாங்க. அதை ஒரே லொகேஷன்ல வச்சுட்டு இருப்பாங்க, போனாலும் பரவாயில்லன்றது தான். தட் இஸ் த ரீசன். பட் அந்த டேட்டா இஸ் வெரி கிரிட்டிக்கல் டேட்டா. எனக்கு வந்து அந்த டேட்டால இந்த டேட்டா போயிருச்சுன்னா என் கம்பெனியே லாஸ் ஆகுன்ற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கிரிட்டிக்கல் டேட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை we will make a copy, we will store it in multiple areas, multiple levels. Cloudலயும் ஒரு காப்பி வச்சிருப்போம், wherever is secured area அங்க வச்சிருப்போம். It depends on the data. இப்போ நான் இல்லை இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக கேட்க வந்தேன்னா, இப்போ ஒரே சர்வர் மீன்ஸ் நான் எதுக்கு மென்ஷன் பண்ண வந்தேன்னா, இப்போ ஒரே ஆன் ப்ரமிசஸ்ல மல்டிபிள் நோட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே ஒரே இதில் போயிட்டு ஒரு சர்வர்னா கம்ப்ளீட்டாக 200 DB ஒரே சர்வர்ல, வேற ஐபியில் வச்சிருந்துருக்கலாம், ஆனால் ஒரே ரேக் தான், இவங்களோட ரேக்ல தான் இருக்கு. ஒரு 3 ரேக் வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி வச்சுப்பாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி இல்லையா? ஆமாமா, வச்சுப்பாங்க. ஆப்வியஸ்லி தே வில் கீப் இட். உங்களுக்கு ஒரே ரேக்ல வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. இன்டர்னலா ஹடூப் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ரேக் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பட் இட் வில் ஆல்வேஸ் கீப் ஒன் காப்பி இன் என்டையர் ஒன் ரேக்ல. ஸோ தட் உங்களுக்கு டேட்டா லொக்காலிட்டின்ற அட்வான்டேஜ் கிடைக்கும், ஈஸியாக அதை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா அப்படி இருக்கும்.
தேங்க்யூ. ஸோ சிஏசிடி பைப்லைன், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஜி உங்களுக்கு சிஏசிடி எதுக்காக டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு தடவை ஒரு சேஞ்சஸை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரொடக்ஷன் கொண்டு போகிற வரைக்கும் டெவலப்பரே உட்காந்து கூடயே போயிட்டு இருக்கணும். அந்த இது கூட இங்கே டெப்ளாய் ஆயிடுச்சா, அங்கே டெப்ளாய் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்ம அதை வந்து இன்னொரு டீம்கிட்ட கொடுத்துருவோம், ஆப்ஸ் டீம்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க கண்டிப்பாக கொண்டு போயிட்டு அங்கே போய் ரன் பண்ணுவாங்க. அங்கே சில தடவை ரன் ஆகலாம், இல்லை ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து புதுசாக ஆட் பண்ணுற ஃபீச்சரை கொண்டு போகலாம், ரிவோக் பண்ணாலும் எப்படி கொண்டு வரலான்றது தான் சிஏசிடி பைப்லைனில் கொண்டு வர்றது இவங்க. கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்ன்றது தான் அதோட கான்செப்ட். ஸோ எப்படி நீங்கள் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறத வெரி லெஸ் பக், மினிமல் பக்கோட ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகலாம், அப்படி ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு எப்படி ரிவோக் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வச்சு கொண்டு வரது தான் சிஏசிடி பைப்லைன். இது டெவாப்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த கான்செப்ட். அதான் சிஏசிடி. ஐ திங்க் அழகப்பஞ்சி இந்த இது ரெஃபர் பண்ணுங்க. ராஜேஷ் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காரு இதுக்கு, டேட்டா பைப்லைனுக்கு. கேன் ரெஃபர் தட். One more question என் சைடு. ஐ நோ எவ்ரி ஒன் இஸ் லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மற்றவங்கள பார்த்தா மற்றவங்க படிக்கிறதோ இல்லை மற்றவங்க தெரியாத விஷயம் சொல்லும் போது பேச தான் தெரியும். ஆப்வியஸ்லி அப்ரிஷியேட் ஆல் யுவர் டைம் ஆன் லேர்னிங். எனக்கு இப்போ பேசிக்ஸ் தான் நான் போயிட்டுருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங் சைடு. உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிக்கும் போதே க்ளவுடராங்கிற விஷயத்த பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டார். ஸோ ஐ ஃபீல் லைக் அன் ஆப்ஸ்டக்கிள் தேர். என் சிஸ்டமும் பெருசாக I don't have enough system requirement to do all those activities in on handல பண்ணுறதுக்கு இல்லை. என்கிட்ட ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன் பிசி தான் இருக்குது, எக்ஸப்ட் the work which I cannot use it for all the VMs and stuffs. ஸோ இந்த 40 வீடியோஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா கிடைக்குமானா தெரியல. எனக்கே தெரியும் ஹேண்ட்ஸ் ஆன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு. இஸ் தேர் எனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ வில் ரெக்கமெண்ட் ஆன் த வீடியோஸ்? லைக் எப்படி அதை நீங்கள் மற்றவங்களாம் படிக்கிறாங்க இல்லை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு லேர்ன் த்ரூ கம்ப்ளீட்லி. ஷூர். லைக் பீப்புள் வில் ஆன்சர். பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் வந்து ஐடி யூனிவர்சிட்டியில் தே ஆர் ஆல்ரெடி ப்ரொவைடிங் விஎம்ஜி. நம்ம கிரியேட் பண்ணுற விஎம் மாதிரியே நம்ம வந்து விஎம்மாக கொடுத்து உங்கள் இதில் ரன் பண்ண சொல்கிறோம். பட் அவங்க க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த லாகினே கொடுக்குறாங்க. ஸோ ஐடி யூனிவர்சிட்டி இல்லைன்னா கிளவுடெக்ஸ் லேப், இவங்க ரெண்டு இதுவுமே இந்த மாதிரி ஃபுல் இன்ஸ்டால்டு சர்வர் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் ஆஃப் பண்ணிவிட்டு மந்த்லி சார்ஜஸ் இருக்கும், சீப்பாக தான் இருக்குது ஆக்சுவலி. அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜி டு யூ மைண்ட் போஸ்டிங் இட் இன் தி chat? I will copy it. சரி அனுப்புகிறேன். ஐடி யூனிவர்சிட்டி கிளவுடெக்ஸ் லேப்ஸ். இது நம்ம க்ளவுட்லேயும் பண்ணலாம். பட் க்ளவுட்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், க்ளவுடு தெரியணுன்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் உள்ளே வரும். பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் அவங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் கனெக்ட் ஃப்ரம் புட்டி ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதுவும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்காரு அவர் ஆக்சுவலி. Awesome ஜி, தேங்க்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓ யா, எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஜி ஆக்சுவலா ஒரு சின்ன டவுட். இப்போ டேட்டா பிரிக்ஸ்ன்றது ஒரு ஒரு மேபி ஸ்பார்க்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆல் த டேட்டா பைப்லைன்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே சர்வீஸ் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம அஜூருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா பிரிக்ஸ் நம்ம இது பண்ணா இன்டர்னலி மைக்ரோசாஃப்டே அந்த சர்வீஸையும் ஆஃபர் பண்றாங்க. இது எப்படி டிஃபர் ஆகுது ஆக்சுவலா? இது ஆக்சுவலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி அவங்க சர்வீஸை கொண்டு வராங்கன்றதை பொறுத்து தானே இருக்கு. இப்போ டேட்டா பிரிக்ஸ் இருக்குன்னா டேட்டா பிரிக்ஸ் ப்ராப்ளி இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இருக்கலாம். அவங்க சர்டன் திங்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸை நீங்கள் வந்துட்டு யூ கேன் அக்சஸ் த்ரூ அஜூர். இப்போ இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அவங்க வந்து ஓஎஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அது வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல போனீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அந்த ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸை நீங்கள் எடுத்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது எப்படி நடக்குதோ இதே மாதிரி தான் அதுவும் நடக்குது. நீங்கள் ஏன்னா மைக்ரோசாஃப்டில் ஏடபிள்யூஎஸ் ஆஸ் அ கான்ட்ராக்ட், ஓகே நான் இவ்வளோ இது பர்ச்சேஸ் பண்ணேன்னா நான் உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்றேன், நான் யூசர்கிட்ட இவ்வளோ வாங்கிக்கிறேன், இந்த சார்ஜஸை தே வில் கிவ் இட் பேக். இதே மாதிரி தான் டேட்டா பிரிக்ஸ்லையும் ஒர்க் ஆகும் ஜி. ஓகே ஜி, தேங்க்ஸ். சரி. ஓகே, ஸோ ஜி ஒரு சின்ன ட்ரிக் மட்டும், அந்த இது ஐடி யூனிவர்சிட்டி லேப்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ ஆக்சுவலாக நான் அதை ரீசெண்டாக எப்படி அதை இது பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இப்போ உடனியில் வந்து நம்ம கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜி.
அதுல சில கோர்சஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஐடி யூனிவர்சிட்டி வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா 2 மந்த் அக்சஸ் அப்படின்ற மாதிரி தராங்க. நம்ம டைரக்டா போய் வாங்கினாலே ஒரு 600 700 அப்படி வருது. ஸோ உடனே சம்டைம்ஸ் இந்தியாவில வந்து அந்த சேல் மாதிரி நடக்குது. அப்போ 500க்கே நம்ம அந்த கோர்ஸை கிராப் பண்ணிடலாம். ஸோ 500க்கு கிராப் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அந்த மெயிலுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் 15 days தென் 45 days அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அக்சஸ் கிராண்ட் பண்றாங்க. இது இன்னுமே சீப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காவது யூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே சூப்பர் ஜி, நல்ல ஐடியா அது. அந்த கோர்ஸ் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. எந்த கோர்ஸுக்கு அந்த மாதிரி சேல் வந்தால் நம்ம குரூப்ல போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்லயும் போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஜி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு போடுறேன். ஷூர் ஷூர் டெஃபினெட்லி. தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ். அண்ட் யா ஃபியூ கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் யூடியூப்ல இருக்கு, அதுக்கும் நம்ம வில் ஜஸ்ட் ஆன்சர் இட். ஸோ ஓகே, வீடியோ கேன் யூ ப்ளீஸ் போஸ்ட் த வீடியோ இன் இங்கிலீஷ் ஆர் தெலுங்கு SQL and TGS. ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். we will try. எனக்கு தெலுங்கு தெரியாது, பட் விஷ் இஃப் யாராவது தெலுங்கு பேசுகிறாங்க இருந்தீங்கன்னா we can collaborate and அந்த வீடியோ போடலாம். இங்கிலீஷில் போடலாம். ஆக்சுவலி இங்கிலீஷில் போடுறது வில் பிளான், அட்லீஸ்ட் சம் வீடியோஸ் இங்கிலீஷில் போடலாம். தட் we will plan it. அண்ட் காஃப்கா HBase, காஃப்கா ஹைவ் HBase அண்ட் மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன ப்ராஜெக்டில்? யா, ஸோ Kafka Hive HBase MapReduce, it's like kind of obsolete. யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. Kafka Hive Spark HBase ஸ்டில் நிறைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் தேர். கமெண்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். ஸோ ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் Python developer 1.5 experience. 2 weeks before Amazon contacted me for support engineer. I got elected. Okay, fine. So this question needs some answer. Okay, நான் இதை அப்புறமா ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவங்க தேர் ஆஸ்கிங் வெதர் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா இல்லையான்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம வி கேனாட் ஜஸ்ட் கிவ் அ பிளைண்ட் ஆன்சர். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ண முடியாதுன்றது நம்ம சொல்ல முடியாது. வி கேன் ஜஸ்ட் டெல் அவர் ஆன்சர் லேட்டர். ML சீரியஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, வில் டூ. ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின்ஸ் ஐ திங்க் இது எல்லாமே ஓகே, பழைய வீடியோஸ் ஐ டிட்ன்ட் ஆன்சர். சாரி ஃபார் தட். ஸோ கேன் வி புட் லென் அரே இன் கமாண்ட் அண்ட் லென் சைஸ். ஸோ திஸ் இந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இதில் வி டோன்ட் ஹேவ் மச். இதனால ஐ ஜஸ்ட் நீட் டு லுக் இன் டு த வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம். ஸோ யா, அது நம்ம லேட்டராக பண்ணலாம். வில் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் வீடியோ. ஓகே, Hataworks HPD is used for data engineering. Yes, Hataworks is merged with Cloudera now. They both are same company. So நிறைய Hataworks யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. பட் Cloudera இஸ் மார்க்கெட் லீடர், அந்த இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா ஜி? STB ஆமாம், டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் தான். Hataworks பெருசாக they didn't grow much out of it. ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் போயிட்டு இருக்கா? சும்மா சர்டிஃபிகேஷன் இருக்கு உங்களுக்கு. அதுவும் அதான் இப்போ ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு ஜி. Cloudera அண்ட் Hataworks they both merged. ஸோ இப்போ Hataworks தனியாக எதுவுமே கிடையாது, Cloudera சேர்ந்தது தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு இதெல்லாம் விட்டுருக்காங்க, ஒரு environment also they started putting. Okay, I think we are on top of the hours. So yeah, ஒரே ஒரு क्वेश्चन லாஸ்டா. சொல்லுங்க கார்த்திக். ஒன்றும் இல்லை, இப்பவும் அந்த கம்பெனிஸ்லாம் ஆன்-ப்ரெமிசஸ்ல பண்ற கம்பெனிஸ் Cloudera மாதிரி யூஸ் பண்றாங்களா, இல்லை அவங்க தனியாக லினக்ஸ் சர்வர் இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்களா? செப்பரேட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்களா? Cloudera யூஸ் பண்றாங்களா? மோஸ்ட்லி த கோ வித் Cloudera ஜி. ஏன்னா கிளஸ்டர்ல வர இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் பெட்டர். ஏன்னா எல்லாம் ஓப்பன் சோர்ஸ், புதுசாக அப்கிரேட் வருது. இப்போ திடீர்னு ஒரு பக் லைக் வெல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். இதுக்காக தனியாக ஒரு ஐடி டீம் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு அதுக்குள்ள ரெக்ரூட்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு they just give it to Cloudera. ஸோ மோஸ்ட்லி பெரிய கம்பெனிஸ்லாம் they give it to வெண்டர்ல கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ தேங்க்ஸ் கைஸ் இந்த வீக் மீட்டப் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் டாபிக் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம குரூப்பில். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் கேன் ஹியர் இன் பாட்காஸ்ட்டில் கேட்கலாம், இல்லைனா யூ கேன் நம்ம யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து வி ஹாவ் சம் கோர்ஸ் ஷெட்யூல்ட் அப் நம்மளோட இதில் தமிழ் பூமியிலே. ஸோ DevOps அண்ட் தென் பைத்தான் மெஷின் லேர்னிங் ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். 11th ஸ்டார்ட் பண்ணுறோம், வீக்கெண்ட் பேட்ச். ஸோ அதோட டெமோ வீடியோவும் வி ஹேவ் இட் இன் அவர் தமிழ் பூமி இதில் இருக்குது. நான் அதோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ இஃப் யூ எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், யாராவது லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேட். ஓகே, ஸோ அதோட லிங்க் நான் ஜூம்லேயும் போடுறேன். ஸோ யா, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஐ திங்க் எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ I'll share it in the group also. Thanks for joining. And yeah, topic suggestion next week we'll meet again. Bye.